நம்ம மாயா சீரியல் நடந்த ஒரு சூப்பரான ப்ரோமோ பற்றி தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம ரகுராம் வந்துட்டு மாயா வந்து வீட்டை விட்டு துரத்துறாரு. இதுக்கு மேலே வந்து நீ இந்த வீட்டில் இருந்த அப்புறம் அவ்வளோதான் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. உடனே வந்துட்டு மாயா வந்து நான் வந்து இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் சாக்கு அப்படின்னு சொல்லிட்டு பத்மா வந்துட்டு அவளை ஃபஸ்ட்டு வீட்டை விட்டு துரத்துங்கண்ணே, இவளால் தான் இந்த வீட்டில் வந்து எல்லா பிரச்சனையும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இவளால் தான் வந்து ஜானகி அண்ணியும் வந்துட்டு ஜெயிலில் இருக்காங்க, குடும்பத்தில் எல்லாமே ப்ராப்ளம், என் பையனும் வந்துட்டு எங்கே இருக்கான்னு தெரியலை அப்படின்ற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு ரகுராம் வந்து ரொம்ப கோவப்பட்டு பேசுகிறாரு. என் கண்ணு முன்னாடி நீ நிற்காத, தயவு செஞ்சு இந்த வீட்டை விட்டு வெளில போ, உன்னால் வந்துட்டு நான் வந்து பஞ்சாயத்தில் வந்து தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி வந்துட்டு நிலைமை ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு நம்ம மாயா சொல்கிறாங்க, நான் அதெல்லாம் எங்கேயும் போக முடியாது, நான் இந்த வீட்டில் தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு பத்மா சொல்கிறாங்க, என் பையனே இல்லை, அதுக்கப்புறம் உனக்கு என்ன இந்த வீட்டில் வேலை அப்படிங்கிற மாதிரி பத்மா வந்து சொல்கிறாங்க. உடனே மணி சொல்கிறாரு, வேணாம் மச்சான், அவளை வந்து எதுவுமே சொல்லாதீங்க, அவள் இங்கேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு ரகுராம் வந்து ரொம்ப கோவப்படுறாரு. இவளுக்கு வந்து இடம் கொடுத்தது வந்து என்னோட தப்பு தான், ஸ்டார்டிங்லேயே வந்துட்டு இவளை வந்து வீட்டை விட்டு துரத்திருக்கணும், நான் தான் எதுவுமே பண்ணாமல் இவளை வந்துட்டு இந்த வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி வச்சுருந்தேன், மற்றபடி இப்போ வந்து எனக்கே பிரச்சனையாக வந்து நிற்கிது அப்படின்னு சொல்லி பேசுகிறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நான் வந்து இந்த வீட்டை விட்டெல்லாம் போகணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை, நான் இவர் வந்துட்டு என்னை வந்து பொண்ணாக வந்து தத்தெடுத்திருக்காரு, அதனால் கண்டிப்பாக வந்துட்டு இவர் தான் எனக்கு அப்பா, நான் வந்து இந்த வீட்டில் இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதுக்கு ரகுராம் சொல்கிறாரு, தேவையில்லாமல் நான் தான் வந்து தப்பு பண்ணிட்டேன், இவ்வளோ போய் தத்தெடுத்தது பெரிய தப்பு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்படுற மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம மாயா வந்துட்டு லாஸ்ட் வரைக்கும் நான் போகவே முடியாது அப்படின்ற மாதிரி தான் சொல்கிற மாதிரி காமிச்சிட்ருக்காங்க. தனா சொல்கிறாங்க, பாவம்பாவை கண்டிப்பாக வந்து அவளை வீட்டை விட்டு வெளியில் அனுப்பிடாதீங்க அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு அதெல்லாம் முடியாது தனா, உன்னோட வாழ்க்கையை கெடுத்தவ, கண்டிப்பாக வந்துட்டு இவளை வந்து வீட்டை விட்டு நம்ம வெளில அனுப்பிடணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு தனா வந்து மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, கண்டிப்பாக இவன் மட்டும் இல்லைன்னா நான்லாம் இந்நேரத்துக்கு உயிரோடு இருந்திருக்க மாட்டேன், என்னோட என்னோட வாழ்க்கையை வந்து இவ தான் காப்பாற்றிருக்கா அப்படின்ட்டு மனசில் நினைக்கிறாங்க. பரவாயில்லப்பா, இருக்கட்டும்ப்பா, அவளை மன்னிச்சு விட்டுருங்க, அவள் அந்த வீட்டில் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. உடனே வந்துட்டு ரகுராம் சொல்கிறாரு, பாத்தியா நீ வந்து இவளுக்கு வந்து எவ்வளோ ஒரு கெட்டது பண்ண, ஆனால் அவள் இருந்தாலும் நீ இந்த வீட்டில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறா பாரு, அந்த மனசு யாருக்கு வரும் அப்படின்ற மாதிரி வந்து பேசுகிறாங்க. இதை கேட்டுட்டு மாயா வந்து ரொம்ப அமைதியாக இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. உடனே ரகுராம் சொல்கிறாங்க, நான் வந்துட்டு வேறு எதுனா அவளை வந்து அனுப்பியிருப்பேன், என் பொண்ணு சொன்னதுக்காக தான் நான் வந்து இன்ன வரைக்கும் அவள் எதுவும் சொல்லி நான் வந்து பண்ணாமல் இருந்தது கிடையாது, அதனால தான் வந்துட்டு நான் வந்து உன்னை வந்து இந்த வீட்டில் இருக்க வைக்கிறேன், நீ வேணால் ஒரு ஓரமாக இருந்துட்டு போ, மற்றபடியெல்லாம் வந்துட்டு உன் மேலே வந்து எனக்கு பாசம்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி தான் பேசிகிட்டு இருக்காங்க. மாயா வந்து இந்த வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரகுராம் வந்து சொல்லிட்டு போயிடுறாங்க. தனா வந்துட்டு மாயா வந்து கூட்டிகிட்டு போகிறாங்க. உடனே மணி பத்மாவுக்கு வந்து ரொம்ப ஷாக் ஆகிடுது. என்ன அண்ணன் வந்துட்டு இப்படி சொல்லிட்டு போயிட்டாரு, இப்படி அவர் சொல்லிட்டு போவார் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு வந்துட்டு மணி சொல்கிறாரு, இங்கே பற்றியா இவ வந்து இந்த வீட்டோட மருமக, கண்டிப்பாக வந்துட்டு இந்த வீட்டில் இருந்து தான் ஆகணும், தேவையில்லாமல் வந்துட்டு நீ ஒரு பிரச்சனையும் இது பண்ணிகிட்டு இருக்காத அப்படின்ற மாதிரி பேசுகிறாரு. அவள் இந்த வீட்டில் கண்டிப்பாக இருந்து தான் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க கிளம்பிடுறாங்க அந்த இடத்த விட்டு. இது வந்து உனக்காக கிடையாது, தனாவுக்காக தான் வந்துட்டு ரகுராம் வந்து இந்த முடிவை எடுத்திருக்கான், ஏ மாயா இனிமேலாவது நீ வந்து ஒழுங்காயிரு சரியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரகுவரன் அம்மாவும் வந்துட்டு போயிடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம கார்த்தியை தான் காட்டுறாங்க. கார்த்தி வந்து பண்ண வீட்டில் இருக்க மாதிரி தான் காமிச்சிட்ருக்காங்க. கார்த்தி வந்து உள்ளே இருந்துட்டு இருக்காரு. அப்போ வந்து வெளியில் வந்து கதவு தட்டுற சத்தம் கேட்குற மாதிரி இருக்குது. உடனே வந்துட்டு இவர் வந்து பயத்தோடு வந்துட்டு கதவை வந்து திறக்கிறாரு. அதுக்கப்புறம் வந்துட்டு புவனேஸ்வரியும் பசுபதியும் நிற்கிறாங்க. அதுக்கப்புறம் இவர் வந்துட்டு, அப்பா நீங்கள் தானா, நான் வந்து வேறு யாரும் நினச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு, எனக்கு ரொம்ப பசிக்கிற மாதிரி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே பசுபதி வந்து சாப்பாடு கொடுக்குறாங்க. இட்லியை பிரித்து இவர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு இருக்காரு, எவ்வளோ நாள் தான் நான் வந்து இதே இடத்துல வந்து அடைஞ்சு கிடக்கிறது, எனக்கு வந்து கொஞ்சம் வெளியில் போயிட்டு வரணும் போல இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க.